அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. மேலைப்பாளையத்தில் ரவுண்டானில் இறங்கி உள்ளே வந்தோம் அப்படின்னா அலங்கார் சினிமா தியேட்டருக்கு ஏத்தாப்பில் நாகூர் ஆண்டவர் 41 நாட்கள் தவம் செய்த இடம் இருக்கும். இதுதான் நாகூர் ஆண்டவர் 41 நாட்கள் கல்வத் என்ற தவம் புரிந்த இடம். இந்த இடத்துல இன்றைக்கி டிசம்பர் 2, 2024 இன்று கொடியேற்றம் நடக்கவிருக்கிறது. முதல் பிறை கொடி நடக்கவிருக்கிறது. எப்போவுமே ஒரு கொடியேற்றம் அப்படின்னா பிறை 1 அன்று நடக்கும். அப்படி இருக்கும்போது இது ஜமாதுல் அவ்வல் பிறை 29 அன்று நடக்குது. பிறை 29 இரவுங்கிறது பிறை 1ஆம் இரவு தான். ஸோ அதனால் பிறை 21ஆம் இரவு பிறை 1ஆம் இரவாக ஜமாதுல் ஆஹிர் பிறை 1ஆம் இரவாக கருதப்பட்டு கொடியேற்றம் டிசம்பர் 2ஆம் தேதி நடக்கப்பெறுகிறது. இப்போ இதுதான் கொடியேற்றதுக்கான 5 கொடி கம்பிகள். இங்கேயும் 5 கொடியேற்றம், அதாவது 5 கொடி ஏற்றுறாங்க. எப்படி நாகூர் ஆண்டவருடைய தர்காவில் 5 கொடி ஒரே டைமில் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி 5 கொடிகளும் மேலே இருக்கக்கூடிய அந்த கொடியில் ஏற்ற போகிறாங்க. 5 கொடி கலைகளும் இந்த வண்டியில் ஒவ்வொரு தெருவாக ஊர்வலமாக சுற்றி அதுக்கப்புறம் கொடியேற்றம் நடக்கப்பெறும். இது புலவர் தர்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர்லையும் குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லப்போனால் நாகூர் ஆண்டவர் 41 நாட்கள் கல்வத் இறந்த இடத்திற்கு பின்னால் புலவர் ஷேக் மீரான் அவர்கள் அடக்கமாயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா நாகூர் ஆண்டவருடைய பேரப்பிள்ளை, அவங்களுடைய கலிஃபா அவர்களின் வம்சத்தில் உதித்த புலவர் தான் ஷேக் மீரான் சாஹிப் அவர்கள். அவர் புலவர் என்பதால் இந்த தர்கா புலவர் தர்கா என்று எல்லாராலும் இங்கே சொல்லப்படுகிறது. இது நாகூர் ஆண்டவர் தவம் செஞ்ச இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழுகை பள்ளிவாசல். இது நல்லா சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காட்சியை தான் நான் இங்கே பதிவிடுறேன். இப்போது இந்த நாகூர் ஆண்டவர் இங்கே வந்ததுக்கான சிறப்பு அதிகமான முறையில் இருக்குது. ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா,
நாகூர் ஆண்டவர் இங்கே வந்து அவருடைய கைப்பட எழுதின குரான் அப்படின்னுங்கிறது வந்து இங்கே வந்து பாதுகாக்கப்படுகின்றது. காலங்காலமாக இங்கே பாதுகாக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த குரான் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இங்கே வந்து நாகூர் ஆண்டவர் வந்து தவம் செய்த அந்த இடம் அது வந்து பாறை மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல கூடிய மிகப்பெரிய சிறப்பு. நாகூர் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல தவம் செஞ்சுருக்காரு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னுங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இஸ்லாமுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணியாக வந்து நாகூர் ஆண்டவருடைய வருகை இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். அந்த அணையா விளக்குகள் அப்படிங்கிறது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த இடத்துல நாகூர் ஆண்டவர் வந்து தவம் செய்திருக்கிறார் அப்படின்னுங்கிறத காரணத்தை காட்டுறதுக்காக தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் நாயகம் ஆண்டவர் அவர்களே, இந்த ரோஸ் கலரில் அதாவது இருக்கக்கூடிய அந்த போர்வை தான் நாகூர் ஆண்டவர் வந்து தவம் செய்த இடம். அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் தான் வந்து நாகூர் ஆண்டவர் கைப்பட எழுதின குரான் இருக்குது. இது அவர் வந்ததற்கான அடையாளமாக எரியப்படுகின்ற விளக்குகள் இது. நிறைய அதிசயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. அதில் ஒரு அதிசயம்தான் அவுலியாமார்கள். அவுலியாமார்கள் வந்து என்றைக்குமே அதிசயமானவர்கள் தான். இந்த பெட்டியில் தான் கைப்பட அவர் எழுதிய குரான் இருக்குது. அது கீழே இருக்கக்கூடிய இடம்தான் அவர் வந்து 41 நாட்கள் தவம் செய்த இடம். அது இப்போ நான் உள்ள ஜியாரத்து செய்கிற போகிற இடம் வந்து நாகூர் ஆண்டவர் தவம் செய்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புலவர் ஷேக் மீரான் அவர்களுடைய அடக்கஸ்தலம். அவங்க கூட இன்னொரு அவுலியாமார்களும் அடக்கமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெயர் என்னன்னுங்கிறது எனக்கு தெரியலை. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபாமார்களே. மேலும் இந்த அடக்கஸ்தலம் அப்படின்னுங்கிறது வந்து காலங்காலமாக பேணி காக்கப்படுகின்றது. இதுதான் வந்து புலவர் ஷேக் மீரான் அவர்களுடைய ஹபர். இந்த போர்டில் வந்து ஷேக் மீரான் சாஹிப் அவர்கள் யார் அப்படின்னுங்கிறதுக்கான விளக்கம் வந்து இருக்குது. கண்டிப்பான முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலப்பாளையத்தில் 41 நாட்கள் நாகூர் ஆண்டவர் வந்து தவம் செய்த இடத்துல இங்கே கொடியேற்றம் நடக்கிற மாதிரி மீராசா பள்ளிவாசல் மேலப்பாளையத்தில் இருக்குது. அங்கேயும் வந்து நடக்கும். பொட்டல்புத்தூர்லேயும் நாகூர் ஆண்டவருடைய நினைவாக நாகூர் தைக்காவில் நாகூர் ஆண்டவர் கொடி வந்து ஏறும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா நாகூர் ஆண்டவர் தர்காவில் இருக்கேன். அதுவும் மேலப்பாளையத்தில் நாகூர் ஆண்டவர் தர்காவில் இருக்கேன். நாகூர் ஆண்டவர் வந்து 41 நாள் கல்வ தீர்ந்த இடம், தவம் செஞ்ச இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். நாகூர் ஆண்டவர் இடத்துல கொடியேற்றம் நடக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொடியேற்றம் நடக்குது. அதே மாதிரி பொட்டல்புத்தூர்லேயும் கொடியேற்றம் நடக்குது. அதனால் இப்போ மேலப்பாளையத்தில் நாகூர் ஆண்டவருடைய தர்காவுக்கு முன்னாடி நின்று இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கொடியேற்றம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து இந்த இடத்துல மேலப்பாளையத்தில் இன்றைக்கி கொடியேற்றம் நான் போடுறேன்.
கொடி கலைகளை ஊர்வலமாக சுற்றி எடுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு துவா செஞ்சு ஃபாத்தியாலாம் ஓதியாச்சு. இப்போது இந்த கொடியை கெட்டியிருக்கிறாங்க, கொடி கலைகளை அதை தனியாக பிரித்து அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த கொடியையும் அதிலிருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் ஏற்றிடுவாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போது தப்ரூக் விளம்புறாங்க. கொடியேற்றம் வந்து நல்லபடியான முறையில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால் தப்ரூக் கொடுத்துட்டு எல்லோரும் வந்து இங்கேருந்து கலைஞ்சு போகிறாங்க. நான் மேலே வந்திருக்கேன். மேலே வந்து 5 கொடிகளையும் ஏற்றிருக்கிறத பார்க்க வந்திருக்கேன். 5 கொடிகளையும் இங்கே நல்ல வகையில் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ கொடிகள் இருந்த இடத்துல வந்து நின்று துவா செஞ்சுட்டு சலாம் சொல்லிவிட்டு நான் வந்தேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசை. இறைவனுக்கு பிடிச்சமான இறைநேசர்களை வெளியே தள்ளிட்டு அவங்கள மதிக்காமல், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம நம்ம வந்து இறைவன் பற்றி கொள்ளணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அது நடக்காத காரியம். இறைவனுக்கு பிடிச்சமானவங்களை நம்ம தூக்கி வச்சுட்டு இறைவன் மட்டும்தான் இருக்கான், இறைவன் மட்டும்தான் நமக்கு எல்லாம், அவனை தவிர வேறு யாரையுமே நம்ம வந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரியானது தான். ஆனால் இறைவனை வணங்குவதற்கு, இறைவனிடம் நம்ம போகிறதுக்கு காரணமாக இருந்த இறை நேசர்களை நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள நினைவு கொள்ளாமல், அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதைகளை நம்ம செலுத்தாமல் நம்ம இறைவனை பற்றி கொள்ளலாம், இறைவனிடம் பொருந்தி செல்லலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காத காரியம். இவர்கள் இல்லை என்றால் இன்று நாம் முஸ்லிம்கள் இல்லை. இவர்கள் இல்லை என்றால் இன்று நாம் ஹிதாவை எடுத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்லி கொண்டிருந்திருக்க மாட்டோம். இப்போ கொடி ஏறி முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 கொடிகள் வந்து ஏற்றி முடித்தாச்சு. இப்போ நாகூராண்டவர் கொடி மேலப்பாளையத்தில் 5 கொடி ஏற்றிட்டாங்க. அதுக்கான வீடியோ தான். எல்லா மக்களும் அல்லாட்ட துவா செய்திருங்க. கண்டிப்பான முறையில் எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்க அல்லாஹ்கிட்ட கண்டிப்பான முறையில் துவா செய்யுங்க. நாகூராண்டவர் துவா பிறக்கிறதுக்கு உண்டு எல்லாருக்கும் எல்லாருமே நல்லபடியான முறையில் அமையணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் நான் அவுலியாமார்கள் இடத்துல அவங்கள ஜியாரத் செய்ய வந்த இடத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் செய்யாமல் இருக்கக்கூடாது. அதனால் நான் அதை என்ன செய்யணுமோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். இப்போ அங்கே எண்ணெயை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாபா இடத்துல மரியாதை செலுத்த வந்தேன். பாபா இடத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு அவரை வந்து முத்தம் கொடுத்தேன். இது வந்து சுஜூது சொல்கிறது கிடையாது, இது சுஜூது கிடையாது. அதையும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது அவர் மேல் இருக்கக்கூடிய பாசம், அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஸோ இப்போ இங்கே வந்து துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பத்தி கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பணும். எந்த ஒரு நியத்தும் எந்த ஒரு காரியமும் நம்ம மனசுக்குள்ளே உண்மையான முறையிலிருந்து வெளிவந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அவுலியார்கள் இடத்துல அவுலியாக்களுடைய துவா பிறக்கிறது கொண்டு அல்ல நிச்சயமான முறையில் நமக்கு நடத்தி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பசங்க தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 4 பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. மேலப்பாளையத்தில் உள்ளவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடியேற்றம் நல்லபடியான முறை நடந்து முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ எல்லாம் முடிஞ்சு ஓதுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ ஓத போகிறாங்க எல்லோரும்.
நானும் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. அதனால் கொஞ்சமான முறையில் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லார்கிட்டேயும் சலாம் சொல்லிவிட்டு நானும் இங்கேருந்து பாபாக்கிட்டேயும் சலாம் சொல்லிவிட்டு எல்லார்கிட்டேயும் சலாம் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த கொடியேற்றத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரியான முறையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் கண்டிப்பான முறையில் பார்த்து கண்டிப்பாக மகிழ்வீங்க அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையோட பேராதரவோட நிச்சயமான முறையில் எல்லா அவுலியாமார்களுடைய துவா பரக்கத்தும் எல்லா மக்களுக்கும் வாரி இறைவன் வழங்க வேண்டும். அவர்களின் பாதையில் இறைவனை அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.